அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் ராமேந்திரன். வணக்கம் தானே அன்பர்களுக்கும் நேர வணக்கம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் இராமேந்திரன், குட்டுமணி தங்கத்துரை இவர்களுடைய சிறைச்சாலை சம்பவம் 1983 ஆண்டு நடந்த விடயம் எங்களுடைய உறவுகள் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம். இவருடைய இந்த சிலை வல்வெட்டித்துறையில் திறப்பு விழா நடக்க இருந்த நிலையில் அதற்கு தடை உத்தரவு கொண்டு வந்திருக்கின்றார்கள். திறப்பு விழாவை இடைக்கால தடை கொண்டு வந்திருக்கின்றது போல் தெரிகின்றது. என்ன நிலைமை என்றதை கூறுவீர்கள்? குறிப்பாக போலீசாருடைய தலையீடு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பது போல் தெரிகின்றது. என்ன நிலை என்றதை கூறுவீர்களா? உண்மைதான். முன்னாள் எங்களுடைய முன்னோடிகளாக, எங்களுடைய செலோ இயக்கத்தினுடைய தளபதிகளாக, மூத்த தலைவர்களாக, அதனுடைய ஸ்தாபக தலைவர்களாக இருந்த குட்டிமணி தங்கத்துரை அவர்கள் இன்று வெலிக்கடை சிறைச்சாலையிலே 1983 ஆண்டு ஜூலை 24, 25, 26 ஆகிய தேதிகளில் இடம்பெற்ற பாரிய இனப்படுகொலை நிகழ்வின் போது அவர்கள் திட்டமிட்டு அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆகவே குட்டிமணி தங்கத்துரை உள்ளிட்ட தமிழ் அரசியல் கைதிகளை அங்கே படுகொலை செய்ய வேண்டும் என்ற இலக்கோடு தான் இந்த சிறைச்சாலை கலவரம் என்பது திட்டமிட்டு ஜிஆர் ஜெயவர்தன அரசாங்கத்தால் அது உருவாக்கப்பட்டது. அந்த வகையிலே 83 அந்த ஜூலை கலவரத்தினுடைய இந்த ஆண்டு நினைவு நாளிலே வெள்ளத்துறையிலே இந்த சிலை அமைக்கப்பட்டது. குட்டிமணி மற்றும் தங்கத்துரை ஆகியோருக்கான முழு உருவ சிலை அமைக்கப்பட்டு அந்த சிலை 25ஆம் தேதி திறந்து வைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருந்தது. அது செய்திகளாக வெளிவந்த நிலையில்தான் வெள்ளத்துறை போலீசார் அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள். ஆக அந்த நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய முன்னாள் வெள்ளத்துறை நகரசபையினுடைய உப நகரபிதாவாக இருந்த சதீஷ் என்பவரை வெள்ளத்துறை போலீசாரால் விசாரணைக்கு அழைத்து கைது செய்திருந்தார்கள். அவரை கைது செய்ததோடு மட்டுமல்லாமல் அவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று அவரை விளக்கமறியலில் வைப்பதற்குரிய அனுமதியை கேட்டிருந்தார்கள். அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் புலிகள் மீளுருவாக்கம் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் அவர் மீது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக குட்டிமணி தங்கத்துரை ஆகியோருடைய சிலை திறப்பு விழா அந்த நடவடிக்கை என்பது மீண்டும் பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய வகையிலே புலிகளை மீளுருவாக்கம் செய்யக்கூடிய வகையிலான முன்னெடுப்பாக வெள்ளத்துறை போலீசார் அதை அடையாளப்படுத்தி அதை நீதிமன்றத்திலே கொண்டு வந்து அவரை தொடர்ச்சியாக 2 விடயங்களை கொண்டு வந்தார்கள். ஒன்று, சிலை திறப்பு விழாவுக்கு தடை ஆணை கோருவதும் மற்றும் அதில் கைது செய்யப்பட்ட வெள்ளத்துறை முன்னாள் பிரதி நகரபிதா சதீஷ் அவர்களை தொடர்ந்து அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கான அனுமதியை கோரியிருந்தார்கள். இந்த நிலையில தான் அன்றைய தினமே, அதாவது நேற்று முன்தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு பரத்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவரை புனையிலே விடுவித்து இன்று வரை 22ஆம் தேதி வரை சிலை திறப்பு விழாக்கு தடை விதித்து பரத்துறை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆகவே வெள்ளத்துறை போலீசார் இதை ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பயங்கரவாதத்தை மீளுருவாக்கம் செய்கின்ற நடவடிக்கையாக அடையாளப்படுத்தி நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தின் ஊடாக தடை உத்தரவையும் கைது தடுப்பு காவல் அனுமதியையும் அவர்கள் கோரி இருக்கின்றார்கள். இல்ல இன்றைய விஷயம் சொல்லல. சற்று முன்னதாக நீங்கள் கூறினீர்கள் நீதிமன்றம் எடுத்து செல்லப்பட்ட என்ற விடயம் கூறும்பொழுது, இன்று பரத்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அங்கே இந்த விடயத்தை எடுத்திருக்கிறார்கள். என்ன நடந்ததுன்றதை கூறுவீர்களா? உண்மைதான். இன்றைய தினம் வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலே இன்றைய தினம் அந்த வழக்கு விசாரணை பரத்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்ட போது இந்த விடயம் தொடர்பாக மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா அவர்கள் மற்றும் மணிவண்ணன் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் அந்த வழக்கிலே முன்னிலையாக இருந்த நிலைமையில் இன்றைய வழக்கு விசாரணையின் போது மீண்டும் அந்த சிலை திறப்பு விழாவுக்கான தடை வருகின்ற 8ஆம் மாதம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை அந்த தடையை நீடித்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் புனையிலே விடுவிக்கப்பட்ட நபர் தொடர்பான விடயங்கள் அதிலே மேலதிகமாக ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலைமையில அவர் தொடர்ச்சியாக புனையிலே விடுவிக்கப்பட்ட நிலைமையில காணப்படுகின்றார். சிலை திறப்பு விழாவுக்கான தடை இப்போது நீடிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தற்காலிகமாக விதிக்கப்பட்ட தடை மேலதிகமாக நீடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த குறித்த தினத்திலே அந்த சிலையை திறக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. வருகின்ற
25ஆம் தேதி இன்னும் 3 நாட்களிலே அந்த சிலை திறப்பு விழாவுக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இப்போது போலீசாருடைய தலையீட்டிலே நீதிமன்றத்தினுடைய இடைக்கால தடை மூலமாக அந்த சிலை திறப்பு விழா உரிய நேரத்திலே மேற்கொள்ள முடியாத வகையிலே தள்ளி போடப்பட்டிருக்கின்றது. இனி வருகின்ற 4ஆம் தேதி வழக்கு விசாரணை பத்துத்துறை நீதிவான் நீதிமன்றத்திலே முன்னெடுக்கப்படுகின்ற போது அது தொடர்பாக வருகின்ற நீதிமன்ற கட்டளைகளுக்கு அமைவாகத்தான் மேற்கொண்டு இந்த விடயத்திலே முன்னேற்ற நிலையை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். ராமதாஸ், நீங்கள் இப்பொழுது பேசும்பொழுது கூறினீர்கள் குட்டிமணி மற்றும் தங்கத்துறை இவர்களுடைய சிலையை வைப்பதால் புலிகளை மீளுருவாக்கம் செய்யப்படுவதாக பார்க்கப்படுகின்றன என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்று நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள். இந்த வாதம் ஏற்றுக்கொள்ள முடியுமா தமிழ் தரப்பை பொறுத்த மட்டில்? உண்மையிலே ஒரு நகைப்புக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது. குட்டிமணி தங்கத்துறை ஆகிய இருவரும் அவர்களோடு அங்கே படுகொலையானவர்கள் பெரும்பாலும் விடுதலை புலிகள் அமைப்போடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் டெலோ அமைப்பினுடைய ஸ்தாபகர் தலைவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். இன்று அந்த டெலோ அமைப்பு நீண்ட காலமாகவே அரசியல் நீரோட்டத்திலே இணைந்து நீண்ட காலமாகவே இந்த ஜனநாயக தேர்தல் அரசியலுக்குள் வந்து அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் மாகாண சபை உறுப்பினர்களாகவும் உள்ளூராட்சி மன்றங்களுடைய பிரதிநிதிகளாகவும் நகரவிதாக்களாகவும் பல்வேறு பொறுப்புகளையும் பதவிகளையும் வகித்து ஒரு ஜனநாயக நீரோட்டத்தில் செயல்பட்டு வருகின்ற ஒருவர்கள். அந்த வகையிலே டெலோ கட்சியினுடைய அந்த குட்டிமணி தங்கத்துறை அவர்களுடைய அந்த காலத்திலேயே ஆயுத போராட்ட போராளியாக இருந்த செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்டவர்கள் இன்றும் இந்த சிவாஜிலிங்கம், இங்கே சிவாஜிலிங்கம், செல்வம் அடைக்கலநாதன் போன்றவர்கள் இன்றும் அரசியல் மயப்படுத்தப்பட்டு இன்று அரசியல்வாதிகளாக இருக்கின்றார்கள். செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். சிவாஜிலிங்கம் அவர்கள் வல்லுறுத்துறை நகரபிதாவாக இருக்கின்றார். இடைப்பட்ட காலத்திலே அவர் பல தடவை பாராளுமன்ற உறுப்பினராக அங்கம் வகித்திருக்கின்றார். அது தவிர மாகாண சபை உறுப்பினராகவும் பதவி வகித்திருக்கின்றார். இப்போது வல்லுறுத்துறையினுடைய நகரபிதாவாக இருக்கின்றார். ஆகவே இவ்வாறான ஒரு நிலைமையிலே இந்த விதமான ஒரு பின்னணியை நாங்கள் அவ்வாறான கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாது. என்றால் ஒரு அரசியல் நீரோட்டத்திலே கலந்துவிட்ட ஒரு நிலையிலே அவர்களை மீண்டும் ஒரு பயங்கரவாத சாயம் பூச அப்படின்னா குட்டிமணி தங்கத்துறை அவர்களுடைய சிலைகளை திறப்பது பயங்கரவாதத்தை மீளுருவாக்கம் செய்யும் சொன்னால் அப்படின்னா செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், சிவாஜிலிங்கம், ஸ்ரீகாந்தா போன்றவர்கள் எல்லாமே நீங்கள் விட்டு வைத்திருக்கின்றீர்கள். அவர்களும் அதை தெல இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தானே. அப்படி என்று சொன்னாலே அவர்களுடைய நடமாட்டம், அவர்களுடைய செயல்பாட்டை நீங்கள் ஏன் அனுமதித்திருக்கின்றீர்கள்? இது எந்த ஒரு அடிப்படையிலுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு நகைப்புக்குரிய விடயமாக இவர்கள் எதையாவது இவர்கள் அந்த சொல்வார்கள், எதை பார்த்தாலுமே இந்த இருட்டை பார்த்தால் பயப்படுவதை போன்று, இல்லை அரண்டவன் கண்டுக்கு மறண்டதெல்லாம் பேய் என்பதை போன்றுதான் இந்த அரசாங்கத்துடைய நிலைப்பாடு இருக்கின்றது. இந்த சிலை திறப்பு விழா என்பது குட்டிமணி தங்கத்துறை அவர்களுடைய சிலையை கொண்டு வந்து நிறுவுவது என்பது அது எங்களுடைய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்கின்றது. இதன் மூலமாக ஒரு பயங்கரவாதத்தை நாங்கள் மீளுருவாக்கம் செய்கிறோம். இல்லை தமிழ் மக்களுடைய மனங்களிலே ஒரு தமிழ் மக்களை இவ்வாறாக ஒரு அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லை தங்களுடைய உரிமைக்காகவோ கிளர்ந்தெழக்கூடிய வகையிலான நடவடிக்கை என்பது இவ்வாறான தடைகள் மூலமாகவும் இவ்வாறான அரசாங்கத்தினுடைய ஒரு பாரபட்சமான செயல்பாடுகளின் மூலம்தான் அதை உருவாக்குகிறார்களே தவிர தமிழர்களுடைய நிலைப்பாட்டின் ஊடாக ஒருபோதும் அவ்வாறான நிலைமை ஏற்படாது என்பதை நாங்கள் அனுத்தரமாக கூற முடியும். ஏனென்று சொன்னால் குட்டிமணி தங்கத்துறை அவர்களுடைய வரலாறு இன்று நாங்கள் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருந்து விட்டதை போன்று நாங்கள் மூடி மறைக்கக்கூடிய வரலாறு அல்ல. இன்று இலங்கையினுடைய வரலாறு இருக்கின்ற வரை அந்த வரலாற்றை சிங்கள பௌத்த பேரினவாதம் எந்த ஒரு விடயத்தினாலும் அதை மறைத்து விடவோ கழுவி விடவோ முடியாது என்று அந்த இறுதியாக நடைபெற்ற நீதிமன்ற நடவடிக்கையின் போது இறுதியாக அவரிடம் கடைசி ஆசை கேட்கப்பட்டது. குட்டிமணி அவர்களிடம் உங்களுடைய கடைசி ஆசை மரண தண்டனை விதிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அவருடைய இறுதி ஆசை என்ன கேட்கப்பட்ட போது அவர் தன்னுடைய இறுதி ஆசை, என்னுடைய கண்ணை எடுத்து என்னுடைய உயிர் பிரிந்த பிற்பாடு என்னுடைய கண்ணை எடுத்து நீங்கள் ஒரு ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அந்த கண்ணை பொருத்துங்கள், அதனூடாக அந்த ஒரு ஈழத்தமிழனூடாக நான் மலரப்போகின்ற தமிழீழத்தை நான் பார்ப்பேன் என்பதுதான் அவருடைய கடைசி ஆசையாக. அதாவது அவ்வளவு தூரம் அந்த தமிழீழ விடுதலையும் தமிழீழ வேட்கையிலும் அவர் மிக உறுதியோடும் பற்றுறுதியோடும் இருந்தார். தன்னுடைய அந்த மலரப்போகின்ற தமிழீழத்தை பார்க்க வேண்டும் என்ற அந்த வேணவாவை தன்னுடைய கண் மூலமாக, தான் இல்லாவிட்டாலும் தன்னுடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்தாலும் தன்னுடைய கண் மூலமாக நான் இன்னொருவர் மூலமாக அதை நான் விண்ணுலகத்தில் இருந்தனும் நான் அதை பார்க்க வேண்டும் என்ற வைரான ஒரு நிலைப்பாடாகத்தான் குட்டிமணி அவர்களுடைய நிலைப்பாடு இருந்தது. இதன் காரணமாகத்தான் சிங்கள அரசாங்கம் அந்த பேச்சுக்காக அவர் அந்த நீதிமன்றத்திலே பேசிய பேச்சு அடுத்த நாள் பத்திரிகைகளிலே ஊடகங்களிலே மிகப்பெரிய பேசு பொருளானதற்கு பிற்பாடு சிங்கள காடையர்கள் மிக மிலேச்சத்தனமான முறையிலே அந்த வெளிக்கடை சிறைச்சாலையை வைத்து அந்த படுகொலையை அரங்கேற்றினார்கள். படுகொலை அரங்கேற்றியது மட்டுமல்லாமல் குட்டிமணி தங்கத்துறை ஆகியோரை இனம் கண்டு
அவர்களுடைய கண்களை தோண்டி எடுத்து தங்களுடைய சப்பாத்து கால்களினால் தரையிலே போட்டு அந்த கண்ணை பிசுக்கினார்கள். இந்த கண்ணை கொண்டுதான் நீ தமிழீழத்தை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டாய், இதோ பார் உன்னுடைய கண்ணுடைய நிலை என்று சொல்லி அவ்வளவு தூரம் மிக உச்ச நிலையிலே கடும் இனவாதத்தை வெளிப்படுத்திய அந்த சம்பவம் தான் அந்த வெளிக்கடை சிறைச்சாலை படுகொலை என்பது. ஆகவே இவர்களுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் தான் தமிழ் மக்களை அவ்வாறான வரலாறுகளை மீட்டு பார்க்கவோ இல்லை தமிழ் மக்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது பாருங்கள். ஒரு சாதாரணமாக சிலை திறப்பதற்கே இந்த அரசாங்கத்திலே அனுமதி இல்லை என்று காட்சிகள் மாறி இருக்கின்றது, அரசாங்கம் மாறி இருக்கின்றது என்று போரை நடத்தி மிகப்பெரிய இனப்படுகொலை நடத்திய ராஜபக்சேகள் அரசியல் அரங்கிலிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றார்கள். நல்லாட்சி என்ற பெயரில் ரணில் மைத்திரி அரசாங்கம் பதவியேற்றது. அதற்கு பின்னர் மீண்டும் அந்த போரை தலைமை தாங்கி நடத்திய ராஜபக்சேகள் வந்தார்கள். இப்போது எதுவுமே சம்பந்தம் இல்லாத அந்த ராஜபக்சேகளோடு நிழலாக இருந்து செயல்படுற அன்றோமர் திசநாயக்க தரப்புகள் இப்போது ஆட்சி அதிகாரத்தில் வந்திருக்கின்றார்கள். இப்படி எவர் மாறினாலும் அந்த சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய நிகழ்ச்சியினர்கள் மட்டும் மாறவில்லை. தமிழர்கள் தங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்தவோ தங்களுடைய வரலாற்றுகளை மீட்டுருவாக்கம் செய்வோ இல்லை தங்களுடைய சுயமாக இருப்பதையோ இந்த அரசாங்கம் ஒருபோதுமே அனுமதிப்பதில்லை. அவர்கள் விரும்புவதெல்லாம் தமிழ் மக்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்கின்ற வரலாற்றை கேட்டுக்கொண்டு அவர்கள் சொல்கின்ற விடயத்துக்கெல்லாம் தலையாட்டி கொண்டு அவர்களுடைய அந்த போதை கலாச்சாரத்துக்கும் சமூக சீரழிவுக்கும் இப்படியான விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆட்பட்டு எங்களுடைய அடையாளத்தை இழந்து சுயத்தை இழந்து நாங்கள் வீணாக போக வேண்டும் என்பதுதான் இந்த அரசாங்கங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் அவர்கள் விரும்புகின்றார்கள். ஆகவே இந்த சிலை சிறப்பு விழாவை இவர்கள் தடுத்து நிறுத்துவது என்பது உச்சபட்ச இனவாத ஒரு நிலைப்பாடாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். அதுவும் அன்றோமர் திசாநாயக்க அரசாங்கத்துக்கு இது சம்பந்தம் இல்லைன்னு கூறிவிட முடியாது. ஏனால் இது வந்தவுடன் மேல்மட்டத்திலிருந்து போலீசாருக்கு விடுக்கப்பட்ட பணிப்புரை கமமாகத்தான் போலீசார் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். இன்று கிட்டத்தட்ட 3 நீதிமன்ற நடவடிக்கைகள் நடைபெற்றிருக்கின்றது. எந்த ஒரு இடத்திலும் இதிலே ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நீதிமன்ற நடவடிக்கைகளே சுயாதீனமானவை, அதிலே அரசாங்கம் தலையிட முடியாது என்று. அது உண்மையிலே அப்படி என்றால் நாங்களே ஏமாளிகளாக கருதுவதாகத்தான் அர்த்தம். இன்று அவ்வாறு நீதிமன்றத்தில் இந்திய மீனவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டதற்கு பிற்பாடு எப்படி அரசியல் தலையீடு இல்லாமல் அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள்? இந்திய அரசாங்கத்திடமிருந்து அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்ற போது இந்திய பிரதமரோ இந்திய முக்கிய அமைச்சர்களோ இலங்கை வருகின்ற போது நல்லெண்ண நடவடிக்கையாக நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட தண்டனை கைதிகள் எவ்வாறு விடுவிக்கப்படுகின்றார்கள்? அப்போது எங்கே போன நீதிமன்றத்திலே அரசியல் தலையீடு? நீதிமன்றத்திலே நாங்கள் நீதித்துறை சுயாதீனமாக செயல்படுகின்றது, அதிலே அரசியல் தலையீடு இல்லை என்று சொல்வதெல்லாம் ஒருபோதுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்கம் தன்னுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு நீதித்துறையை கூட தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் இன்று யாழ்ப்பாணத்திலே என்ன நடந்தது, நீதிபதி அலெக்ஸ் ராஜாவுக்கு என்ன நடந்தது, அவருடைய இடமாற்றத்திலே என்ன நடந்தது, இன்று அதாவது வடக்கினுடைய ஜனாதிபதியாக தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கின்ற வடக்கினுடைய ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் அவர் ஒரு சர்வாதிகாரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை விமர்சிக்க முடியாது, அவரை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, அவருக்கு கீழாக இருக்கக்கூடிய உள்ளூராட்சி ஆணையாளரை கேள்வி கேட்க முடியாது, அவரை யாருமே விமர்சிக்க முடியாது. அவ்வாறு அவர்களை விமர்சித்தால் நீதிமன்றத்தின் ஊடாக அவர்களை தண்டனைக்குள்ளாக்குவது என்கின்ற நடவடிக்கை என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சர்வாதிகாரத்தனமான நிலையை நோக்கித்தான் வடக்கிலே தமிழர்கள் இங்கே அடக்கி ஆளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அதனுடைய உச்சபட்ச வெளிப்பாடாகத்தான் இந்த குட்டிமணி தங்கத்துறையை ஒரு மிலைச்சதனமாக படுகொலை செய்த நீங்கள் அவருடைய சிலைகளை கூட நீங்கள் திறக்க விடாமல் நீங்கள் தடுப்பது என்பது உச்சபட்ச ஒரு ஜனநாயக விரோதமான செயல்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதை ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. காட்சிகள் மாறியிருக்கின்றது என்று நீங்கள் கூறும்பொழுது அணுகுமுறையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை இந்த காவல்துறையுடைய செயல்பாடுகளை பார்க்கும்பொழுது அந்த பாரபட்சம் என்ன காரணத்துக்காக இந்த பாரபட்சத்தை தொடர்ந்தும் தமிழ் மக்கள் மீது செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என புரியவில்லை. நிறைவாக இராமேந்திரன், இப்போ வடக்கு கிழக்கு தாயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வாத சின்னங்கள் எத்தனையோ இருக்கின்றன. ஆனால் இங்கே தொடர்ந்து இந்த தமிழர்கள் தொடர்பாக ஏதாவது ஒரு சம்பவம் வந்தாலும் உடனடியாக அதற்கு எதிராக அந்த மக்களை அடக்குகின்ற முறையில் செயல்படுவதைத்தான் இப்பொழுது பார்க்க. என்ன காரணத்துக்காக இவ்வாறான நடத்தைகள் இந்த ஆட்சி மாறி இருந்தாலும் கூட உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றான ஏன்னா தமிழர்களை பொறுத்தவரையில் இவர்கள் அடக்கி ஆள வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வெள்ளாட்டுத்துறையிலே தமிழக தேசிய தலைவர் மீது பிரபாகரன் அவர்களுடைய அவர்கள் வளர்ந்த வீட்டிலே இருந்த அந்த காணியிலே ஒரு நினைவாலயம் அமைப்பதற்கு முற்பட்ட போது அதற்கும் நீதிமன்றத்துக்கு சென்று தடையாணை பெற்றார்கள். அதையும் புலிகள் மூலுருவாக்கம் என்ற அடிப்படையில் தான் அதனுடைய ஏற்பாடலாக இருக்கக்கூடிய அனந்தராஜா மாஸ்டர் அவரை விசாரணை மேற்கொண்டு அவருக்காக வந்த நிதியை கூட அவர்கள் முடக்கி வைத்து அது தொடர்பான விசாரணைகளை கூட முன்னெடுத்து இன்று அந்த நடவடிக்கை அத்தனையுமே முடக்கப்பட்டிருக்கின்றது சட்ட ரீதியாக. அதே போன்று இன்று குட்டிமணி தங்கத்துறை ஆகியோருடைய சிலையும் அவ்வாறு திறப்புகளாக தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தமிழர்கள் இன்று நீங்கள் பாருங்கள், இன்று தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்ட அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே அந்த முல்லைத்தீவு மண்ணிலே தமிழர்களை கொன்றொழித்து தமிழர்களுடைய அழிவின் மீது எகத்தாளமிடக்கூடிய அந்த சிங்களத்தினுடைய குறியீடாக ஒரு ஆக்கிரமிப்பு குறியீடு அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. அது யாருக்காக எழுப்பப்பட்ட குறியீடு? அது போர் வெற்றியினுடைய சின்னம். தமிழர்களை வென்று விட்டோம், தமிழர்களை அழித்து விட்டோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய சின்னமாகத்தான் அந்த முல்லைத்தீவிலே
அந்த சின்னம் இருக்கின்றது. அது அது யாரை கேட்டு எழுப்பினார்கள்? அந்த சின்னத்தின் மூலமாக நீங்க நல்லிணக்கத்தை நிலைநாட்டுகின்றீர்கள். நல்லிணக்கம் என்று சொன்னால் எது? அந்த அந்த ஒரு மார்பளவு ஒரு ராணுவ வீரன் தன்னுடைய கைகளிலே அந்த சிங்கக்கொடியை ஏந்தியவாறு, ஒரு மறுகையிலே துப்பாக்கி ஏந்தியவாறு, அந்த ஒரு கொக்கரிக்கின்ற வகையிலான அந்த சின்னம் எதை காட்டுகின்றது? தமிழர்களுடைய மண்ணிலே நீங்கள் எதை விதைக்க முற்படுகின்றீர்கள் என்று எங்களுடைய தலைவர்களாக, எங்களுடைய மூத்த தளபதிகளாக இருந்தவர்களுடைய சிலைகளை நாங்கள் திறக்க முடியாது என்று சொன்னால், இந்த மண்ணில் அந்த சிலைகளை எவ்வாறு அனுமதிக்க முடியும்? அந்த சிலைகளை உடைப்பதற்கு அந்த பிரதேச சபைகளுக்கு அனுமதியை இந்த அரசாங்கம் வழங்குமா? அந்த பிரதேச சபைகளிலே அவ்வாறான தீர்மானங்களை போட்டு அவ்வாறான ஒவ்வாத சின்னங்களை நாங்கள் அகற்ற முடியுமா? இன்று கிளிநொச்சியிலே சந்திரன் பூங்காவிலே ஒரு கட்டுமானம் இருக்கின்றது. ஒரு ஒரு சிவரிலே அந்த எறிகணை ஒன்று வீழ்ந்து வெடிப்பதை போன்ற ஒரு சின்னம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது நல்லிணத்தினுடைய குறியீடா? எத்தனையோ ஆயிரம். அதை விட இன்று தையிட்டியில திசைவிகாரை இன்று எத்தனை வடக்கு கிழக்கிலே போர் 2009 ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு எத்தனையோ நூற்றுக்கணக்கான விகாரைகள் அங்கே கட்டி எழுப்பப்படுகின்றது. ஒற்றை சிங்கள குடிமகன் கூட இல்லாத, ஒரு பௌத்தன் கூட இல்லாத இடத்திலே அந்த பிரம்மாண்டமான விகாரைகள் எதற்காக? இன்று வட்டுவாகல் பகுதியில் ஒரு விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விகாரைகளாக ஆயிரக்கணக்கான எங்களுடைய போரினுடைய இறுதி கால பகுதிகளிலே நிராயுதபாணிகளாக கைது செய்யப்பட்டவர்களுடைய உடலங்களும் தான் இருப்பதாக அந்த கோத்தபாய படை முகாமுக்கு இருப்பதாக தமிழர் தரப்பில் தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டப்பட்டு வருகின்றது. அந்த இடத்திலே பாரிய புத்த விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பாரிய தமிழர்களுடைய அந்த புதைகுழியை மூடி மறைப்பதற்காக அங்கே ஒரு விகாரை கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த விகாரை எல்லாம் எதற்காக? எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களுக்கு ஒவ்வாத சின்னங்களையும் கட்டமைப்புகளையும் நீங்கள் ஸ்தாபிக்க முடியும் என்று சொன்னால், ஏன் தமிழர்கள் நாங்கள் எங்களுடைய சின்னங்களை நாங்கள் நிறுவ முடியாது? இதற்காக எல்லாம் அரசாங்கத்திடம் நாங்கள் இப்படியான ஒரு நிலைமை என்று சொன்னால், இதுதான் தமிழர்களுடைய நிலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அனுர அரசாங்கத்துக்கு வக்காலத்து வேண்டிக் கொண்டு 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு முன்னேற்றமான நிலைமையில காட்டியிருக்கின்றதா? இந்த விடயங்களை எல்லாம் என்றால் அவர்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு அஞ்சக்கூடிய ஒரு தரப்பினராகத்தான் இருக்கின்றார்கள். அதை தெளிவுபடுத்த குட்டிமணி தங்கத்துறையோடைய சிலையை இங்க நிறுவுவதனால் என்ன பிரச்சனை? நீங்கள் தமிழர்களை கொன்றொழித்தவர்களுடைய சிலைகளை எங்களுடைய மண்ணிலே நிறுவ முடியும் என்று சொன்னால், ஏன் எங்களுடைய தளபதிகள், எங்களுடைய முன்னவர்களுடைய சிலைகளை நாங்கள் நிறுவ முடியாது? ஆகவே இது அவர்களை குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் தான் சித்தம் தெளிய வேண்டும். இன்னும் அந்த அனுர அரசாங்கத்தின் மீது ஒரு போலியான நம்பிக்கையை வைத்துக் கொண்டு அனுர அரசாங்கம் ஏதாவது செய்யும், அனுர அரசாங்கத்துக்கு கொஞ்சம் காலவாசத்தை கொடுத்து பார்க்க வேண்டும். அவர்கள் இப்போதானே வந்தாண்ட 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர்கள் 2 ஆண்டுகளில இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் சென்றால் கூட தமிழர்களுடைய விவகாரத்திலே அனுர அரசாங்கத்திடம் இருந்து எந்த ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதைத்தான் இந்த குட்டிமணி தங்கத்துறை ஆகியோருடைய சிலை திறப்பு விழா கூட எங்களுக்கு நெற்றி போட்டில் அறைவதை போன்று எங்களுக்கு உணர்த்தக்கூடிய விடயம் என்று சொன்னால் அதுதான். நன்றி ராமதரன். குட்டிமணி தங்கத்துறை அவர்களுடைய சிலை திறப்பு விழாவுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பாய்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.